இந்த கருப்பண்ண சுவாமியுடைய உபாசனை மந்திரம் முன்னாடியே நான் வந்து 2 மந்திரங்கள் வந்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் போகர் 7000ல் போகர் சப்தகாண்டம் அப்படின்ற அந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பண்ண சுவாமியோடைய உபாசனை மந்திரத்தை கருப்பண்ண சுவாமியோடைய சமாதியில் இருந்தே நான் வந்து வாங்கினேன் அப்படின்ற அந்த வரலாறோட போகர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதில் ஒரு குடுவை வந்து சொல்கிறார், குளிகை அதை புண்டு கொண்டு அப்படின்னு சொல்கிறார். குளிகைன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு தாயத்தாகவும் யூஸ் பண்ணுறதும் சரி, இல்லைனா ஒரு குடுவையாகவும் சரி. அந்த குடுவையாக வச்சு நம்ம அந்த உரு ஜபிக்கிறோம் அப்படின்னா அதிகபட்சம் 2லேருந்து 3 நாளுக்குள்ளே கருப்பண்ண சாமியோடைய காட்சி நமக்கு கிடைச்சிரும், உடனடியாக கிடைச்சிரும். அப்போ வந்து உபாசனையாக வச்சு பண்ணுறவங்க எல்லாருமே இந்த குடுவையை வச்சுட்டு இந்த கருப்பண்ண சாமியோடைய மந்திரத்தை நம்ம உரு ஜபிக்கிறோம் அப்படின்னா உடனடியாக ரொம்ப சீக்கிரத்தில் நமக்கு வந்து கருப்பண்ண சுவாமி காட்சி கொடுப்பாரு. அதனால் பல்வேறுபட்ட முறைகளில் நமக்கு வந்து துணை புரிவார். அந்த மந்திரத்தை சப்தகாண்டத்திலே வந்து கொடுத்துட்றாரு. சங்கரி சங்கரி சங்கரியே வாவா, கருப்பண்ண பகலா, உக்ர கருப்பண்ண வாவா, ஆகாச காளியோடன் கருப்பா, வாங்காரம் உள்ள தீபா அப்படின்னு கூடிய அந்த மந்திரத்தை நம்ம வந்து போகர் 7000 சப்தகாண்டத்திலே வந்து கொடுத்துட்றாரு. அந்த குளிகை கட்டக்கூடிய முறைகளையும் சப்தகாண்டத்திலே போகர் வந்து நம்ம கொடுத்துட்றாரு. ரொம்ப எளிமையாக வசியமாகக்கூடிய ஒரு முறை அது.